ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தரமான கேம் பிளேயோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம என்னை ஓசிக்கில் அடிச்சிருக்கேன். நானே இவ்வளோ பெரிய ஓசிக்கில் அடிக்கக்கூடாத என்னை இப்படி ஓசிக்கில் அடிக்கிறாங்கலாம் இப்போ உட்காந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சும்மா செக் பண்ணிட்டதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம ப்ரோ இதெல்லாம் நான் நம்மளே ஓசிக்கில் அடிப்போம். அதுதான் டாக்ஸியாகவே போட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கே ஓசிக்கில் அடிக்கிறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஐயா இருப்பார். அவர் யாருன்னா இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் ப்ளூ கலர் சொக்காயா. நீங்களே பாருங்களேன், நான் பேசவே தேவையில்லை. பேசாமலே நம்ம எல்லா வேலையும் பண்ணுவோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேட்டகரி நம்ம ஐயா. இங்கே நீங்கள் பார்க்க மட்டும் செய்யலாம். இந்த மாதிரி ஏஃப்கேல போட்டு ப்ரோ ஓசிக்கில் அடிக்கிறான்னு. ப்ரோ அப்போ நீங்கள் ஓசிக்கில் அடிக்க மாட்டீங்களான்னு அச்சோத்த கமெண்ட்டில் போடாதீங்க ப்ளீஸ். 2 பேர் தானே பார்க்கேன், 2 பேரும் அவன் கமெண்ட்டில் போடாங்க, நான் ரிமூவ் பண்ணி விட்ருவேன். சரி ஓகே, இவர் இங்கே பாருங்களேன் 1v4 பண்ண போகிறாராம். 1 டேப் நல்லா தான் அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சிட்டாரா, அதுக்கப்புறம் ஒன்றாங்க இருந்துடும். இவர் என்னதுன்னா குதிச்சு அடிக்கிறார். அடித்தேன்னா 1 டேப் அந்த மாதிரி பிளேயரு. ஆனால் நான் ஓசிக்கில் ஃபுல்லாக ஒரு டாக்டிக்கே நீங்கள் ஃபுல்லாக இந்த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அதாவது எல்லோரும் செத்து நம்ம ஏஸ் அடிக்க தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவரோட யூடியூப் சேனல் தான் வச்சுருக்காரு. ஆனால் இது யாரையும் எனக்கு கூட தெரியாது. ரேண்டம் டேஸ் கூட போகிறப்போ வந்தவர். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தப்போ இந்த யூடியூ பாருங்களேன் 1 HP எஸ்கேப்பு. நம்ம பண்ணால் 1 HP எஸ்கேப்னே பண்ணால் மாசாக இருக்குது. இவர் பண்ணால் காமெடியாக இருக்கீங்க பாருங்களேன். என்ன தம்பி குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கீங்க? அடிக்க தெரியும்னு தெரியும், இல்லைனா தெரியாதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துகிட்டே இருக்கீங்க ப்ரோ? என்ன ப்ரோ நீ குட்டி போட்ட பூனை மாதிரி பண்ணுற, குதிரை மாதிரி குதிக்கிற, யானை மாதிரி ஆடுற, இல்லை மூஞ்ச வேறு காட்டுற. இப்போ அவங்க எல்லாம் காண்டாயிருப்பாங்க. நானும் ஏடி வாங்கலான்னு பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ கவர் கொடுத்து ஆடலான்னு சொல்லிட்டு நானும் இப்போ போயிட்டேன். ஸோ இன்றைக்கி இன்னொரு வீடியோ வரும். அதாவது அது ஒரு ஸ்னைப்பர் கேம் பிளே வீடியோ. இது ஒரு நார்மலான கேம் பிளே தான். அது ஸ்னைப்பர் கேம் பிளே. ஸோ அந்த ஸ்னைப்பர் கேம் பிளே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸ்னைப்பர்னால் வச்சு ஈஸியாக நம்ம 8 கிலோ அடிச்சிடலாம் ஈஸியாக. இந்த மேட்ச் நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு குறைஞ்சினோன்னு இல்லை, நம்மளும் 6 கிலோ அடிச்சிட்டோம். பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டில் குழப்பிட்டோன்னு சொல்லிட்டு வீடியோ பாலே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. 6 கிலோ அடிச்சிருக்காங்க. 6 கிலோ எப்படி அடிக்கிறான்னு மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போ நான் மூச்சு விடாமல் நான் எஸ்டிஆர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், யாரும் கண்டுக்காதீங்க. ஐயோ சரி ஓகே. இங்கே எப்படியே ஒருத்த ஓடி வரேண்ணா ஒரு அடி இங்கே எப்படியே இங்கே ஒரு இடம் ஓடி வருவான் எப்போயுமே. எம்மா என்னை அடி பிடிச்சிட்டாமான்னு ஒருத்த எப்பயும் வருவானா. இங்கே ஓசிக்கில் வந்தாங்க. நான் லூட்டை நான் தான் எடுப்பேன்னு சொல்லி நான் லூட்டை அப்படி எடுத்து விட்டேன். இந்த மாதிரி தாங்க எவனாச்சும் அவங்க கில் எடுத்தாங்க, ஓசிக்கில் எடுத்தானா லூட் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. தட்ஸ் அ டிப் டு சக்சீட் இன் லைஃப். ஸோ நானும் இங்கே அப்படியே ஏடபிள்யூ எடுத்துகிட்டு போன மேட்ச் அடித்த மாதிரி ஒரு 8 கில் ஏடபிள்யூ ஸ்மூத்தாக அடிக்கிறோன்னு சொல்லிட்டு நானும் போயினேன். ஸோ இந்த வீடியோ நான் எண்டிங்காக ஒன்று வைக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் நிறையா பேர் சொல்கிறீங்க ப்ரோ நானே எண்டிங்கே பார்க்க மாட்டேன்னு. எண்டிங்கும் இன்ட்ரோ நாங்களே ஸ்கிப் பண்ணக்கூடிய ஆளுங்கன்னு. அதனால தான் நான் இன்ட்ரோ எண்டியும் நாங்கள் வைக்கவே இல்லை, இல்லைன்னா நான் வச்சுருப்பேன். ஸோ இங்கே நானும் மேலே ஏறிட்டு நான் அவங்க கவர் கொடுக்குறேன்னு நானும் சொல்லிட்டேன். என்ன டீமேட்ஸ் கிட்டே நான் பேசினேன், அவங்க தான் பேச வேறு எதுவும் இல்லை. யூஸ்வலாக வருவாங்க, இப்போ நான் வரல. அதனால் நானும் எதுவும் பண்ணல. இங்கே அப்படியே ஒருத்தர் இருந்தான். அதான் சைடில் கிரனேட் போடுறதா இருக்கட்டும். ஸோ அங்கேருந்து ஒருத்தர் இருந்தான். என்ன இங்கே பாருங்களேன், நான் அங்கே அப்படியே இந்த கேவலமாக செத்துப்போம். செஞ்செல்லாம் இப்படி கிரனேட் போடுறேன்னா ஒரு 100 டேமேஜ் கொடுத்துட்டு அப்படியே நான் இங்கே அப்படி இருந்தா அவனை அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு நான் இங்கே அப்படியே வந்துட்டேன். இங்கே என்ன திருப்பி சுற்று கண்டா இங்கே அப்படியே ஒரு சப்ரேஷராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். எமௌண்ட் தான் போட ஆரம்பிச்சான். இன்னைக்கு ஏன் கேட்ட தானே உனக்கு சாகுன்னு சொல்லி நானும் எங்கள் டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். டீம்மேட்னா திட்டிகிட்டே இருந்தேன் சும்மா உனக்கு அடிக்க தெரியாதுன்னு. இவரும் நல்லா ட்ரை பண்ணார். இவர் நாங்கள் எந்த மாதிரி ஆளுங்கன்னு தெரியுமான்னு அவர் அந்த மாதிரி டைப்பு. ஸோ இருந்தாலும் இவர் ஏன்டா குடுகுடுன்னு ஓடிட்டுருக்க. சரி ஓகே குதி அடி. ஓகே சூப்பர். டிமின்ட்ரி போட்டுவிட்டாங்க உங்களே. ஏதாவது டிமின்ட்ரியோட பவர் 3 செகண்ட் ஆகுனா இன்னும் நல்லாவே இருக்கும். அதாவது இப்போ அதான் பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ இங்கே அப்படியே ஒருத்தர் செத்து போயிட்டாரா. இவர் பாருங்களேன் கொஞ்சம் டேமேஜ் அப்படியே அடிச்சு விட்டு நீ வந்தால் செத்து போயிடுவேன். அந்த மாதிரி நல்லா விளாட்றாரு இவர். கடைசியில் போட்டால் இவர் செத்து போயிடான். இவன் இப்போ எமௌண்ட்டை போடுவான் பாருங்களேன். நம்மனா எமௌண்ட்டே போட மாட்டோம். நம்மனா நல்ல பசங்க. ஸோ நம்ம எமௌண்ட்டே போட மாட்டோம்.
நானும் வந்துட்டு ப்ரோ நம்ம மேட்ச் விளையாடி காட்டலான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு இதை எடுத்துட்டேன். ரஃபேர் கட்டுறதுக்கப்போ வந்துட்டு நம்ம வந்து ஏஆர் வந்து தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு இப்போ எதுக்கு ரஃபே கட் வைக்கிறோம், சைலன்ஸாக பண்ணுறதுக்கு தான். இல்லை சைலன்சர் வராதுன்னு நம்ம ரஃபே கட் யூஸ் பண்ணலாம். அந்த இதில் நீங்கள் ஏடபிள்யூஎம் உட்பெக்கர் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அப்போ எதுக்கு அதை எடுத்துகிறேன், அதுக்கு பதில் நீங்கள் வேறு ஸ்கில்லே போட்டு போயிடலாம். அதனால தான் நான் வந்துட்டு இதை வந்து எடுத்துட்டேன் ப்ரோ. நான் கவர் கொடுக்குறேன் உங்களுக்குன்னு. ஆனால் இதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வந்துட்டு நம்ம டீம்மேட்டுக்கு தான் கவர் பண்ணோம், நம்மளால் கில்லே அடிக்க முடியாது. என்ன குடும்ப சார் இது, அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் சொன்னேன் ப்ரோ அங்கே ஒருத்தர் இருக்கான் ப்ரோன்னு. அவன் ஃபஸ்ட்டு ஒரு கிழிச்சாச்சு. திருப்பி இந்த பைபிள் வந்து பயந்து 2 கிலோ போடுறாமா. பார்த்து நம்மளை பார்த்து ரொம்ப பயப்படுறாமா. ரொம்ப வந்துட்டு நியாயமான பைபிள்னு நானும் வந்துட்டு இந்த இல்லை இப்போ புதுசாக மைக்ரோஃபோன்லாம் வாங்கியிருக்கேன் வீடியோ மேக் பண்ணுறதுக்குன்னு. அதனால் வந்துட்டு இப்போ இந்த குவாலிட்டி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. நானும் வந்துட்டு அவனுக்கு சுட்டுக்கிட்டே இருந்தேன். இவன் ரஷ் பண்ணிகிட்ருக்கான். நான் சொன்னேன் டீம்மேட்டு அங்கே போங்க, நானும் வந்து உங்களுக்கு பேக்கப் கொடுக்குறேன் வேண்டான்னு. இவர் நாக்காயிடுவார். நம்ம இப்போ ஒரு ஸ்கில் அடிப்போம். யாருப்பா நீ, யாரு சாமி நீன்னு சொல்லிட்டு நானும் இங்கே அப்படியே வந்து ரிவே பண்ண ஆரம்பித்தேன் பொறுமையாக. ஸோ இவரை வந்துட்டு நான் கில் அப்படியே அடிக்கணும். ஏன்னா வந்து இவன் நிறைய அமௌண்ட் படம் போகிறதுக்குள்ளே செத்து போயிட்டான். என்ன கொடுமை இதுன்னு சொல்லி நானும் வந்துட்டு ப்ரோ இங்கே ஈஸி அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அடிச்சு விட்டான். நம்ம அதாவது இந்த மாதிரி க்ளோஸ் செஞ்சதுக்கு நம்ம 1 டாப் தான் அடிக்கணும். ஸோ இவரும் வந்துட்டு ரொம்ப நல்ல பெஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு ரிவை பண்ண வந்துட்டார். ஆனால் அதுக்குள்ளே வந்து இவன் வந்துட்டு இதை நாக் பண்ணி விட்டான். ஸோ இதெல்லாம் வந்து என்கிட்ட ஏடபிள்யூஎம் கிடச்சிச்சு. ஸோ நானும் சொல்லிட்டேன் ஏடபிள்யூஎம் வச்சு நான் மாஸ்க் காட்டுறேன் ப்ரோன்னு. நானும் வந்து ஏடபிள்யூஎம் எடுத்தேன். டீம் என்ன கத்திட்டுருங்க, மயிலே உனக்குன்னா வந்துட்டு ஏடபிள்யூஎம் வச்சு விளையாட தெரியாதாளா பைத்தியம்னு. அவர் ஹிந்தியில் தான் கெட்ட வார்த்தை எழுதினார். ஹிந்தியில் மயிறு பைத்தியக்காரன்னு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். அதை நான் சொன்னால் வந்து யூடியூப் சென்சார் பண்ணி விட்ருவான். அவனுக்கு தமிழ் தெரியாது, ஆனால் ஹிந்தி நல்லாவே தெரியும். அவன் அப்படி. சரி இப்போ நம்மளும் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏடபிள்யூஎம் ஒரு MP5 எடுத்தாச்சு. ஏன்னா வந்து பேக்கப்புக்கு 2 ஏடபிள்யூஎம்லாம் யூஸ் பண்ணுற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் மட்டிடவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட் நானும் வந்துட்டு இங்கே வந்துட்டு தலையை தெரிஞ்சு அடிக்கலாம் ட்ரை பண்ணால். இவர் உஷாராக வந்து மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கான். பிரச்சனை இல்லாமல் மூவ் பண்ணிகிட்ருக்கான். நானும் சொல்கிறேன் ப்ரோ அங்கே தான் ப்ரோ இருக்கான், நான் சுற்றக்கூடிய தரத்தில் தான் ப்ரோ இருக்கான்னு. அவன் வந்து அங்கே வந்துட்டு ட்ராப் லீன் பண்ணிகிட்ருக்கான். ட்ராப் ஏன்டா எடுக்க போகிறேன். சரி நெக்ஸ்ட்டு நானும் வந்துட்டு இங்கேருந்து அடிக்கலாம். இப்போ கேவலமாக வாங்குவேன். சரி இப்போ நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன். எப்படின்னு என்கிட்ட வந்தேன், நான் அப்போ பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு அப்படியே வந்து போயிட்டு இவன் அப்படியே வந்தானா ஒரு அழுத்தி புடி பூயா அடி அப்படி தான். எங்கள் டீமில் ஓசிக்கில் அடிச்சவங்க நான் முன்னாடி போய் ரஷ் பண்ணேன். நல்ல வேலை ஓசிக்கின்னா ஒன்றும் அடிக்கல. எங்கள் டீம்மேட்ஸ் ரொம்ப நல்ல பசங்களாக இருந்துட்டாங்க. இவர் வந்து நல்லவராக வந்து க்ளூவெல்லாம் போட்டு எம்னா இருக்குது. ஆனால் அதை எடுக்கலை. இப்போனா டபுள் பேரர்னால் எடுக்கவே எடுக்காதீங்க மக்களே. அது 1000 என்ன டோக்கன் வச்சுருக்காங்க. என்ன கூட வந்து அந்த டோக்கனுக்கு நல்லா வேலை கொடுக்கும். இப்போனா உணங்காவே விளாட மாட்டேங்கி. என் டீமுக்கு என்ன சொல்லிட்டேன் ப்ரோ ஏடபிள்யூஎம் இருக்குது நான் பார்த்துக்கிறேன். ஸோ இங்கே அப்படியே ஒருத்தன் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இது இல்லை. நான் இந்த மாதிரி சிட்டப் பண்ணி அப்படியே வந்து ட்ராக் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. கடைசியிலேருந்து மொக்க வாங்கிட்டேன். ஸோ சிட்டப் பண்ணி ட்ராக் பண்ணாதீங்க. அதாவது சிட்டப் பண்ணால் வந்து கிராஸ் அவங்க மேலே ஈஸியாக மாட்டிக்கும். அதாவது தலையில் ஈஸியாக வச்சிரும். அதனால் நீங்கள் அதை பண்ணாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பண்ணாதீங்க. ஸோ இந்த இதில் இவனும் உடனே முடிஞ்சிச்சுடா. இவனே வந்து எலிமினேட் பண்ணியாச்சு 2 பேர். இவர் வந்து சரியாக இப்போ வந்துட்டு ஒரு கில் அடிப்பார். சூப்பராக ட்ரிபிள் எப்படி அடிச்சு விட்டு நாக் பண்ணி விட்ருவாங்க. இப்படி கேட்பீங்க அவங்க கேம் பிளே விளாட வரேன் நான் இல்லை ஓன் கேம் பிளே பார்க்க வரேன்னாலும் ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. அதை காம்பன்சேட் பண்ண தான் இந்த இதில் ஒரு ஏஸ் அடிப்பேன். அதுவும் வித் ஒன்லி ஏடபிள்யூஎம் அண்ட் ஃபேமஸ். ஏடபிள்யூ ஃபேமஸ் வந்துட்டு சும்மா வந்துட்டு கடைசி 50 டேமேஜ் கொடுக்காதான். ஏடபிள்யூ தான் ஃபுல்லாக. நாங்கள் டீம்மேட்ஸுக்குலாம் இப்படி டார்ச்சர் கொடுத்தோம் தெரியுமா. நானா இந்த ஒரு ஏஸ் அடிச்சிடுவேன். கடைசி மொமெண்ட்டில் கூட கில் அடிக்கணும். நாங்கள் இந்த இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவங்க 2 நாங்கள் 3. இந்த ஒரு மேட்ச் மட்டும் போதும்னு. ஓகே நானும் இங்கே வந்துட்டு நின்றுட்டேன். ப்ரோ நான் உங்களுக்கு கவர் கொடுக்குறேன். நீங்கள் ரைட்டில் போங்க, நாங்கள் இங்கே கவர் கொடுத்துட்ருக்கோம். இல்லைனா மேலே வராமல் நாங்கள் பார்த்துக்குறோன்னு. என்னதுன்னா இவங்க வந்துட்டு அது என்னது நான் எந்த ஒருத்தன் நாக்கா ப்ரோ ரஷ் பண்ணுங்கன்னு சொன்னால் பயந்தாங்க மொழிங்கிற மாதிரி ரஷ்ஷே பண்ண முடியாங்க. எனக்கும் கீழ் கிடைக்கல. இவரும் வந்துட்டு அப்படியே நானும் வந்துட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா உடஞ்சதுக்கப்புறம் திருப்பி இங்கே இப்படி நம்மனா சென்டர்லேயே அடிப்போம். நம்மனா அந்த மாதிரி சொல்லிட்டு நான் இந்த மாதிரி இப்படி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ நம்ம கோல் என்னன்னா 365 டேஸ்க்கு வந்து 365 வீடியோஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 107 வீடியோ போட்டு வச்சோம் இந்த வருஷம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு. இந்த வருஷம் தான் நம்ம முதலே ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இருந்தேன், சில பிரச்சனையாலும் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால திருப்பி வந்து அப்படியே ஒருத்தன் வந்தானா, இப்போ நீங்கள் செத்தெல்லாம் வம்பர் கட்ட முடியாதுன்னு சொல்லி நானும் வந்துட்டு ஒரு டேமேஜ் கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீ அடிக்கல அவ்வளோ, நானும் வந்துட்டு ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பயபுள்ள தான் நம்ம வந்துட்டு யாருன்னே தெரியாமல் அப்படியே வந்து ஒரு அழுத்தி பிடி ஃபேமஸால் இந்த முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்துட்டு முடிய போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ திருப்பி நான் வந்து ஒரு M10 கில் வச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.